ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம வீட் பிரெட் செஞ்சோம் இல்லையா, அதனால் சரி பிரெட் ஆம்லேட் செய்யலான்னு சொல்லிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிளான் பண்ணியிருந்தேன். அதனால் வெங்காயம் எல்லாம் நல்லா பொடிசாக கட் பண்ணி முட்டையெல்லாம் போட்டு ஆஸ் யூஷுவல் எப்பவும் பண்ணுற மாதிரி தான் நானும் செய்வேன். ஹஸ்பண்ட் 2 பிரெட் ஆம்லேட் கொடுத்தாவே போதும், அவருக்கு வயிறு ஃபுல்லாகிடும். அதனால் காலையில் வேலை ரொம்ப ஈஸியாக தான் முடிச்சுது. சரி என் பையனுக்கு கொடுத்தா சாப்பிடுவான்னு பார்த்தா அவன் அதெல்லாம் எப்போ சாப்பிட்றது, செஞ்சு இப்போ கொடுக்க முடியுது ஆனால் இப்போ சாப்பிட மாட்டேங்கிறான். நம்ம வளர்ந்ததுக்கப்புறம் இது வேணுமா அது வேணுமா என்ன போகிறாங்க, நமக்கு வயசானதுக்கப்புறம் இதெல்லாம் செய்ய முடியாதுன்ற வார்த்தையை சொல்ல போகிறோம். எனக்கு பொதுவாக இந்த ப்ரெட்டில் என்ன ஸ்நாக் ஐட்டம் ரொம்ப பிடிக்கும்னு பார்த்திங்கன்னா ஒன்லி பிரெட் ஆம்லேட் தான், வேறு எதுவும் பிடிக்காது. இந்த பிரெட் அல்வா, அப்புறம் இந்த பிரெட்டில் பஜ்ஜி, இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் அம்மா எங்களுக்கு பிரெட்டில் தோசைக்கல்லில் போட்டு டோஸ்ட் மாதிரி பண்ணி தருவாங்க. லைட்டாக எண்ணெய் ஊற்றி மொறுமொறுன்னு இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இந்த தோசை சப்பாத்திலாம் செய்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு சைட் டிஷ்லாம் செஞ்சு வச்சுட்டு எங்களை பக்கத்துலேயே உட்கார வச்சு தட்டில் சூடாக தருவாங்க. அதில் மொறுமொறுன்னு பெரிய, அப்போவே எங்கள் அம்மா பயங்கரமாக ரோஸ்டெல்லாம் சூப்பராக போடுவாங்க. அதில் முட்டையெல்லாம் ஒடிச்சு ஊற்றி மொறுமொறுன்னு அதில் அப்படியே சக்கரை போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இன்னைக்கு வரைக்குமே எங்கள் அம்மா செஞ்சு வச்சுட்டு சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி எங்களை அவ்வளோ ஒரு சாப்பிட வைப்பாங்க. நாங்கள் சின்ன வயசில் இருக்கும் போது கறி மீனெல்லாம் செஞ்சாங்கன்னா சாப்பாட்டுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கறி சாப்பிடுங்க மீனை சாப்பிடுங்கன்னு ஸ்நாக் மாதிரி அதை எங்களுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி நல்ல ஹெல்த்தியான ஃபுட்ஸ் தான், நிறைய காய்கறி பொரியல் கூட்டு இதெல்லாம் நிறைய எங்கள் அம்மா சமைப்பாங்க. எங்களுக்கு இந்த லெமன் சாதம் புளி சாதம் வெரைட்டி ரைஸ்லாம் நாங்கள் இது வரைக்கும் அவ்வளோ சாப்பிட்டதே கிடையாது.